மேலை நாட்டு மறைபணியாளர்கள் இந்த தமிழகத்திற்கு வந்து தமிழ் மக்களோடு அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு அவர்களோடு உறவாடி அதே கூடவே அவங்களுடைய சமயங்களையும் பரப்புவதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த தமிழக சூழல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதிய ஆதிக்கம் தலை தூக்கி இருந்துச்சு. அப்போ உயர்ந்தவங்க தான் படிச்சிருக்கணும், இவங்களுக்கெல்லாம் இந்த குளத்துல எல்லாம் இவங்க பயன்படுத்தக்கூடாது, இந்த பொது சாலையில எல்லாம் இவங்க நடக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளையெல்லாம் நுழையக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லி இந்த பாகுபாடு பிரிவினைகள்லாம் இருந்தது. நம்ம வீடுங்களில் வளர்க்குற நாய்ங்க அதுங்களுக்கு கூட கொடுக்குற மரியாதை கூட இல்லையே அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்த காலகட்டத்தில் மக்கள் அந்த மறைபணியாளர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க மக்களை தொட்டார்கள், அரவணைத்தார்கள், அவங்கள வந்து அன்பு செஞ்சாங்க, கட்டி முத்தம் கொடுத்தாங்க, அவங்க கிட்டே போய் உட்காந்துருந்தாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னன்னு பேசுனாங்க, அவங்க பிள்ளைகளோடைய உறவாடினாங்க. அப்போதுதான் அவங்க இந்த சமத்துவம் மிக்க கிறிஸ்தவத்தை நாடி அதில் மனமாறினாங்க. அதுதான் அதோடைய சூழல் இருந்துச்சு. கிறிஸ்தவ மறைபணியாளர்கள் மேலை நாடுகள்லேருந்து வந்து தாங்களுடைய மதத்தை பரப்புவது மட்டும் இல்லை, மொழியை கற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, இந்த மொழியை மேலை நாடுகளுக்கு அவங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இல்லை. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, மருத்துவமனைகள் இல்லாதவர்களுக்கு மருத்துவமனைகள் கட்டி அந்த நோய்களில் இருந்து அப்பெல்லாம் இவ்வளோ நவீன வளர்ச்சியெல்லாம் இல்லை பாது. அப்பெல்லாம் அவங்களுடைய மருத்துவங்கள் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. கல்வியே இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப இவங்களே பள்ளிக்கூடத்தையெல்லாம் கட்டி எல்லாரும் ஆண் பெண் எல்லாருக்கும் இலவச கல்வியெல்லாம் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் சொந்தமாக அவங்களே நிலம் வாங்கி வீடு இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரியான சூழல் தான் இருந்துச்சு. அந்த சூழல் தான் அவங்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை தழுவுவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது. இரண்டாவது, இந்த சமத்துவத்தை அவங்க விரும்பினாங்க. ஏன்னா ஜாதிய ஒடுக்குமுறை இருந்தது, ஜாதிய ஆதிக்க ஒடுக்குமுறை, கிறிஸ்தவர்களினுடைய ஆதிக்க ஒடுக்குமுறை இருந்தது, அரசு இயந்திரங்களினுடைய ஒடுக்குமுறை இருந்தது. இந்த மும்முனை ஒடுக்குமுறையால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் மக்கள் அந்த கிறிஸ்தவத்தை சமநீதி, சம பகிர்வு, சம மதிப்பு, சம பங்கேற்பு, அந்த சம உறவு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க உள்வாங்கி இந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிற சூழல் தான் கிறிஸ்தவ இந்த பண்பாட்டு சூழலும். அந்த பண்பாட்டு சூழலில் தாங்கள் மனம் மாறியதான கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை தான் அந்த 2வது இயல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன்.